ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனலில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கிற கதம்ப சட்னி செஞ்சுருக்கேன். இது இட்லி, தோசை, சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும். வெங்காயம் நல்லா நிறம் வர வதக்கியாச்சு. 10லேருந்து 12 பல் பூண்டு, சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, இதையும் இதில் போட்டு வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். தக்காளி 2, தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடணும். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை போடும்போதே நல்ல வாசனை வந்துருச்சு. கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு. வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம், தண்டு பகுதியெல்லாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். எல்லா சுவையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறி இருக்கு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சிருக்க கதம்ப சட்னியில் இதை அப்படியே சேர்த்துடலாம். சூப்பராக கம கமன்னு தயாராகிடுச்சு நம்மளோட கதம்ப சட்னி. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் புதினா சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சூடான சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.